இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்புறம் வீரம், என்ன தனி ஒருவன், விசுவாசம், பேட்டை, மெர்சல், வேலாயுதம், சூரரை போற்று, குட்டிப்புலி, எம்ஜிஆர் மகன், ரணசிங்கம், அப்புறம் பேட்டை, அண்ணாத்தை, லால் சலாம், வேட்டையன், நிறையா படங்கள். இது ஆதி காலத்தில் உருவான பறை சொல் ஆரம்பிக்கிறது. இது எங்களுக்கு ஆரம்பம்னு சொல்லுவோம், துவக்கம்னு சொல்லுவோம். அதில் மொஹரான்னு சொல்லுவாங்க, அறுதின்னு சொல்லுவாங்க. ஒரு அடியை விட்டு ஒரு அடிக்கு போகிறது அறுதின்னு சொல்லுவாங்க. பறைன்னு சொல்கிறது தான் சரியான சொல்லு, வார்த்தையாக இருந்தான். அப்போ தப்புன்னு சொல்கிறான், தவறான சொல். தப்பாட்டம் சொல்கிறது தவறு. இடையில பேசுகிறான். சமீபத்தில் இன்னொரு இது படித்தேங்க ஐயா. நான் இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு ஒரு நிறைய 1000 பேருக்கு மேலே கலைஞர்கள் திரட்டி கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். கின்னஸ் ரெக்கார்டு 1000 பேருக்கு பறைய வச்சிருக்கேன். ரெண்டு தடவை. இப்போ நம்ம குழுவில் பெண்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்களா? பெண்கள் இல்லை, பெண்கள் இப்போ வர்றாங்க. இப்போ பெண்கள் டீம் ஒன்று தனியாக இப்போ எங்கே இது பண்ணுற பெண்கள் டீம் உருவாக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் தான் முதல் முறை பெண்களுக்கான ஒரு டீமை உருவாக்குறீங்க? ஆமாம், முதல்ல பெண்கள் அமைப்பாக ஒரு டீம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காரி கலைக்குழு ஒன்று வச்சுன்னா அது இருந்துச்சு. ஆமாம், பெண்களுக்கு இதுதான் புதுசு தனியாக ஆமாம், அம்பேத்கர் கலைகள் ஒன்று இருந்துச்சு, அது வளர்ந்துருச்சு. இப்போ புது டீமாக அதை எல்லாம் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்குறோம். ரெண்டாவது இன்னும் பெண்கள் டீமு கட்டமைச்சு பெரிய லெவலில் கொண்டு போகிறோம். பெண்கள் டீமில் வரக்கூடிய மாணவிகள் சிறப்பாக வாசிக்கிறாங்களா பறை இசை? சிறப்பாக வாசிக்கிறாங்க. தெளிவுபடுத்த பயிற்சி கொடுத்தா பயங்கரமாக வாசிப்பாங்க. அதுக்கான போதுமான பயிற்சி கிடையாது. பயிற்சி கொடுத்தோம்னா ஆண்களுக்கு நிகரான வாசிப்பாங்க அந்த இசை. ஆமாம், அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. இன்னைக்கு இப்படிலாம் ஒரு பாப்பா நீங்கள் பார்க்குறதுக்கு தவங்க வர்றது, அவங்களோட நான் ஓரத்துலாம் நின்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கலைமையில் வருது உண்மை. இப்போ இவ்வளோ பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நிறைய வெளிநாடு எல்லாமே போயிருக்கீங்க. உங்களுடைய பொருளாதார பலம் எப்படி இருக்குது? ஒரு 4-5 காரு அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கா? இல்லைங்கய்யா, இப்போ தான் ஒரு வண்டி வாங்கி டிவி இப்போ தான் முடிஞ்சிச்சு. என்ன வண்டி வாங்கினீங்க? அதெல்லாம் ஆக்டிவாவா? அதுவும் ஆக்டிவா. ஆமாம், டிவியில் வாங்கியிருக்கேன். அதுவும் ஓட்டி போகும்போது தாளம் போட்டே இப்போ போயிடுவேன். அதில் அந்த வண்டி தான் இருக்குது. இப்போ நான் நடந்து தான் போய்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே கூட ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு போவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே பஸ்ஸில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நடைப்பயணங்கள் இங்கே சென்னையில் நடைப்பயணம் தான். நல்லா இப்போ யாராவது சொன்னாங்க தான் நம்ம ஓலகெல்லாம் புக் பண்ணி விடுவாங்க. இல்லைனா அது பஸ்ஸு, இல்லைனா ட்ரெயின், இப்படி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இப்போ வீடு கட்டி தர மேலே எனக்கு வரும் போல. எனக்கு இந்த பத்ம விருதுனால எல்லாமே கிடைக்க போகுது. இப்போ அந்த பறையினால தான் எல்லாமே கிடைக்க போகுது. புரியுது. பறையினால தான் அந்த விருது. ஆனால் ஒரு கலைஞர்களை கொண்டாடணும், ஆனால் இங்கே பெரிய அளவில் கொண்டாடுறது இல்லை இல்லைங்களா? ஆமாம், ஒன்றும் இல்லை. ஆமாம், அதே மாதிரி இந்த கலைமாமணி விருதுகளுக்கெல்லாம் திறமையானவங்களுக்கு தேடி கொடுக்கணும். அவங்கள திறமையான சாய் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு சரியான கலைஞர்களை பற்றி இவங்களும் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு இந்த மேலே இருக்காங்கல்ல, மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கலையில் தெரிஞ்சாது தான் அவங்களுக்கு தேர்வு பண்ண முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சு கலையை தெரியாதுல்ல, அவங்களும் கொஞ்சம் கலையை தெரிஞ்சுக்கிட்டாலும் கொஞ்சம் சிறந்த கலைஞருக்கான மரியாதையும் கிடைக்கும், கலைக்கான மரியாதை கிடைக்கும். ஏன்னா என்னோட விருப்பம் தான். கலைமாமணி விருது கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தமாக தான் இருந்துச்சு. என்ன வருத்தங்க ஐயா? அதில் என்ன வருத்தம்னா திறமைக்கு கிடைக்க வேண்டிய இடம் விருது. அவங்களா தேடி விருது. ஆமாம், அவங்க நம்ம எழுதி கொடுத்து விண்ணப்பிச்சா அதில் செலக்ட் பண்ணுறது சரி இருக்கா? சரியில்லை. என்னுடைய நோக்கமே அதுதான். என்னுடைய இது அது தவறாக என்ன தெரியல. அது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. என்னுடைய இது அவ்வளோதான். இவ்வளோ நல்ல விஷயம் தான் ஐயா. திறமையை கொண்டாடணும், கலையை கொண்டாடணும். கலைஞர்களை தேடி போய் அவங்கள ஊக்கப்படுத்தினா தானே கலையும் வளரும். ஆமாங்கய்யா, இப்போ நம்மளும் முதல்ல நம்ம மதிக்கணும். முதல்ல கலையை பண்ணுறது பெரிய கிடையாது. கலையை நம்ம மதித்து பண்ணிச்சா தான் கலையை மதித்து பண்ண முடியும். அப்போ தான் மதிப்பு வரும், மரியாதை வரும், அப்போ தான் பொருளாதாரம் வருது, எல்லாம் வருது. அப்போ நம்ம கலையை பெண்கள் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் இந்த தர்மதுரை படத்துலேயும் அந்த பாட்டில் வந்தீங்க இல்லையா? ஆமாம், மக்க கலங்கதை அந்த பாட்டு. ஆமாம், படத்தை பற்றி கேட்டீங்கல்ல. படத்தில் எனக்கு முதல் படத்துக்கு போகணும்னு ஆசை கிடையாது எனக்கு. ஆனால் படம் போடுறது தேவை. ஏன் தேவைன்னா ஒரு விளம்பரம் தேவை. விளம்பரத்தினால தான் நான் தெரிஞ்சேன். இப்போ அப்புறம் கலையை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படம் தேவை.
ஆனால் வந்து நிறையா படங்களுக்கு இப்போ வந்து அங்கேயும் கூட வந்து நம்ம மரபு கலையை வளர்க்கணும்னு தான் என்னுடைய நோக்கமே. அவங்க ஆடை வச்சு ஆடுறாங்கல்ல, இவங்களை வச்சு ஆட விட்டுருந்தாங்கண்ணே அவங்களுக்கு மரியாதை தானே, இவங்களும் திறமை வளர்ப்பாங்கல்ல. ஆனா அதுல ஒரு சீன் நீங்க வந்திருந்தீங்களே, வந்திருக்கேன் அந்த தர்மதுரை ஆசான் படத்துல. ஆசான். அப்புறம் நிறையா படங்கள் வந்திருப்பேன். அப்புறம் அது வீரம், என்னென்ன தனி ஒருவன், விசுவாசம், பேட்டை, மெர்சல், வேலாயுதம், சூரரை போற்று, குட்டிப்புலி, எம்ஜிஆர் மகன், ரணசிங்கம், அப்புறம் வேட்டை, அண்ணாத்தை, லால் சலாம், வேட்டையன், நிறையா படங்கள். இசை அமைச்சது வந்து இந்த சுப்பிரமணியபுரம், மதுரை குழுங்க சம பாட்டு, யுகபாரதி அவர்கள். மேலங்கொட்டி, அப்புறம் கும்கி பாட்டு, சொயிங் சொயிங். சொய் சொய் பாபாப்பா. அப்புறம் ஒருத்தர் கேட்டார், ஐயா வந்து ஐயா 70 வயசானவர்களும் பச்சை குழந்தையும் பாதிக்காமல் வாசிக்க முடியுமா கேட்டாங்க. முடியுமையான்ட்டு. அதே மாதிரி காதலுக்கு வாசிக்க முடியுமா, வாசிக்க முடியுமையான்ட்டு. அதான் கயல் படத்தில் டி யாலோ டி யாலோ டி யாலோ, அது காதல் படம் தானே, அது அடிச்சாச்சுல்ல, எல்லாத்துக்கும் வாசிக்க முடியும். அதே மாதிரி பின்னீசை நீங்கள் பேசும்போதே பின்னீசையாக வாசிக்க முடியும். கூட வயலில் வாசிப்பாங்கள்ல, அது மாதிரி பறையில் வாசிக்கலாம். நீங்கள் பேசும்போது பின்னீசையாக பிடிக்கலாம். அப்படி அடிச்சிருக்கோம், வாசிச்சிருக்கோம். ஹோட்டலில் வந்து பி வாசு கல்யாணத்துக்கு ஹோட்டல் அக்கால் நடந்துச்சு. அந்த ஐயா அந்த சாரோடைய மனுக்கு வாசிச்சிருக்கோம். திண்டுக்கல்லில் ஒருத்தர், திண்டுக்கல்காரர் மாப்பிள்ளை, பொண்ணு வந்து மகாராஷ்டிரா. அது ஃபோன் மூலயமா அதை கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. அது ஒன்றா மேனேஜர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் அந்த இடம் இல்லைன்ட்டார். என்னையா சொல்கிறீங்க, நம்ம கலைக்கு இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மதிக்கலாம், எப்படியா ஆரியா மதிக்க பண்ணி காட்டினேன். அப்புறம் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வந்துட்டார். என்னங்க சார் அப்படின்னா, என்னங்க ஏன்னார். ஐயா அவர் வந்து பறையை உள்ளே விட மாட்டார் அப்படின்ட்டேன். யார் சொன்னது, இவர் வாங்கன்னு சொல்லிட்டு, ஐயா 2 பேரும் அனுப்புங்க. அவர் என்ன சொல்கிறார், எல்லாம் பாசி கஸ்டமராக இருக்காங்க, சிஸ்டம் சார் இருக்குன்னாங்க. அப்படியா, இடைஞ்சா இருக்குன்னாங்க. 2 பேரும் அனுப்புங்க. அடிக்கிறோம், இது சொந்தமாக வந்துச்சுன்னா முப்பாட்டின்னு சொல்லிட்டு கூட்டு போயாச்சு. அடிக்கிறோம், ஓங்கி அடிக்கல, மெதுவாக அடித்து ஸ்பீடாக ஆடிட்டு போட்டான். மெதுவாக அதான் ஆடிட்டே போகிறோம். சவுண்டு கம்மி, முடியும்ல. அப்போ அடிச்சு போய் பார்த்தோன்னா அவங்க பேசுகிறாங்க, பேசுறதுக்கு பின்னீஸே கொடுத்துருக்கோம். எல்லாம் பேசுகிறாங்க, மீட்டிங் பேசுகிறாங்க, வைக்கிறப்ப எல்லாம் வாழ்த்தி பேசுகிறாங்க, பண்ணுற மாப்பிள்ளை. நாங்கள் பின்னீஸே கொடுத்துருக்கோம் சைடில் இருந்து. அப்போ எது முடியும், இதில் முடியாது எதுவுமே கிடையாது. மேனேஜர் வந்து பார்க்குற, மேனேஜர் ஓடிவிட்டார். அப்போ நான் கேட்குறேன், ஹோட்டல் அக்காடை காட்டிலையும் பெரிய ஹோட்டலான்னு கேட்டேன். அங்கே பி வாசி கல்யாணத்துக்குலாம் வாசித்தோம், நீங்கள் வாசிக்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் அக்காடை காட்டி பெருசான்னு கேட்குறேன் அவர்கிட்ட. அதாவது பொது புத்தியில பறை அப்படின்னாலே பயங்கரமா சத்தமா வரும்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, வாசிக்கிற கையில் இருக்கு வித்தை. ஆமாம், அவங்க முதல்ல நேசிக்கணும். பறை வந்து லேசுப்பட்ட கருவி கிடையாது. ஓண்டா இருக்குன்னா அது ஒரு ஆயுதம். அது எப்படி பயன்படுத்துவது? கத்தியிலே வரைய வாசிச்சிருக்கேன், 2 கத்தியில வச்சு அடிச்சிருக்கேன், உடையாமல் வாசிக்க முடியும். நம்ம நேசிக்கணும். ஒரு கலையை வந்து எதாக இருந்தாலும் நேச்சா தான் வந்து அதை முடியும். வேற என்னென்ன இதுல மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? பறை இசையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரலாம்? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இந்த தான் ஜதின்னு சொல்கிறாங்கல்ல, கர்நாடிக் சொல்லுதல். அந்த கர்நாடிக் இதை வந்து பாடத்திட்டமாக கொண்டு வந்தோம்னா, இந்த மகுடத்தில் வாசிக்கிறாங்க ஜதி, அது கர்நாடிக் மாதிரி இருக்குது. அதே அடிச்சாச்சுன்னா இந்த கலைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஜதி அடித்து ஆடியாச்சுன்னா இந்த கலை எதுவுமே கிடையாது. நான் சில கேள்வி ஞானத்தில் அடித்து ஆடுவேன். திக் தாக்கிட்டு தாக்கிட்டு திங்க் தாக்கிட்டு தாக்கிட்டு திங்க் தாக்கிட்டு தாக்கிட்டு தத்துவம். அதில் பறைய கொடுத்து அடிச்சிடாமே, பறைய நம்மகிட்ட இருக்கு. அப்போ வந்து இது வந்து மொஹரான்னு சொல்லுவாங்க, ஜதின்னு சொல்லுவாங்க. இது மொஹரா சொல். சொல்லுவாங்க. இது வந்து கர்நாடிக் சொல்லு. அப்போ வந்து பறையில் வேற வரும்.
காலத்தில் வருவாங்க பறை சொல் ஆரம்பிக்க. இது வந்து எங்களுக்கு ஆரம்பிப்புன்னு சொல்லுவோம், துவக்கம்னு சொல்லுவோம். அதில் வந்து மொஹரான்னு சொல்லுவாங்க, அறுதின்னு சொல்லுவாங்க. ஒரு அடியை விட்டு ஒரு அடிக்கு போகிறது அறுதின்னு சொல்லுவாங்க. அடிகள் இருக்குது, நிறைய அடிகள் இருக்குது. அப்புறம் அது கர்நாடிக் நிறைய விஷயங்கள் இருக்குது. போய்கிட்டு இருக்கு. ஒரு கேள்வி வந்து நிறைய அடியில் உருவாக்கியிருக்கோம். சத்தம், ஒலி, அதுதான் இசை அப்படியா மாறுது. ஆமாங்க, அதுதான் பறை. பறை சத்தத்துக்கு பேர் தான் பறை. பறைன்னு சொல்கிறது தான் சரியான சொல்லு, வார்த்தையாக அதுதான். அப்போ வந்து தப்புன்னு சொல்கிறான், தவறான சொல். தப்பாட்டம் சொல்கிறது தவறு. இடையில வந்து பேசுகிறான். பறை தான் சரியான, பறை தான் சரியானது. ஆமாம். ஒரு சில பேர் சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு அது நம்ம அவர்களோட புரிதல், அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் காதலுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். அது என்ன எப்படி அடிப்பீங்க? காதலுக்கு வந்து இப்போ ஏதாவது பாட்டு படிக்க இல்லை, அதாவது இப்போ ஏறு போட்டு போகிற பொண்ணே கண்ணே என் கண்ணே நடிக்கலாம், படிக்கலாம். அப்புறம் குழந்தை தாலாட்டடி, தாலாட்டு. பண்ணலாம். இப்படி அப்போ கேட்கும் போதே நம்ம பேசலாம், பேசிட்டே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அது பின்னிசை அப்படி. அப்புறம் ஒரு துக்கம், ஒரு சோகம், அதை இறந்து போகிறாங்க, சோகமான பாட்டு. ஒத்த எடி பாதையில் இதான் வருது. அப்புறம் சோகத்தில் பல வகையான அடியாக இருக்குது.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் கர்ணன் பாட்டு. உறங்காதென்பது பாட்டது அப்படி நிறையா இது இருக்குது. அப்புறம் நிறையா அடிகள் இருக்குது. வீரமான அடி, போர் வீரமான அடி இருக்கு. இது வீரநடை, ஜாலி சந்தோஷம் கிடைக்குது. இதுலேயே என்ன அடிக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இது ஜாலியாக இருக்குது, குத்த அடிக்கிறது, இன்னும் ரசிக்க வைக்கிறது. மயக்கம் ஆட வேண்டியது இது, அது உற்சாகம் ஆட வேண்டியது. இதில் அப்படியே சந்தோஷம் ரசிச்சிருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள அடிச்சு போகலாம். ஆனால் ஆடுவாங்க, சந்தோஷம் ஆடுவாங்க, வைப்பாங்க, நிற்க முடியாது. இது யார் என்ன கேட்க முடியாது. யாரையும் கேட்கக்கூடிய அளவு கேட்க விடாமல் அடிக்கக்கூடிய அடி இது. இந்த அடிக்குள்ள போயிடுவாங்க எல்லாருமே, மயங்கிடுவாங்கல்ல. மிரட்டணும்னு சொன்ன, அதான் இதுலயே நாங்க திட்டணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த அடி அடிச்சு காட்டுங்க. எங்க அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க திட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்ட அடி அடிங்க. அப்புறம் அசிங்கமான வார்த்தை சொல்லக்கூடாது. இனிமேல் இந்த அடி கேட்டாலே நாங்க புரிஞ்சுக்கணும், எங்கேயோ திட்டிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஆமா, ஜல்லிக்கட்டு அடி. அடி அடிக்கும் போது மாடு பிடிக்கிறவங்க நல்லா பேசி வரைஞ்சிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு மாடு அவுத்து போகிறாங்களா, இப்படி ஏற்றிக்கிட்டுலாம் பிடிக்கிறது. மாடு ரெடியாகும். இன்னைக்கு குத்தாமலை பண்ண மாடு ரெடியாகும். இது வந்து கோவத்தை உருவாக்குறது. தள்ளிட்டு அவுத்து விட போகிறான்னு சொல்லி அறிவுறுப்படி. ரெண்டு பேருமே கோவத்தோட வரப்ப யாரு உண்மையான வீரம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, யாரு மாடு அசந்தா காளையை அடக்குறவங்களா? ஆமா, காளையை அடக்குறவரா, மாடு புத்து கலையரா, காளையான்னு அந்த மாதிரி இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து சிலம்பாட்டத்துக்கான அடி, புலிவேசத்துக்கான அடி, சாமிக்கு பாடி, கரகத்து போடுறது, சாமி வேட்டைக்கு போகிற அடி, ஒவ்வொரு விதமான அடியாக இருக்குது. ஆமாம், இதுதான் பேசுது. பேசும் பறை, பேசும் பறை. இது எவ்வளவு பறை வருது. அப்படியே வைத்திய பறை, செய்தி பறை, காப்பாற்றும் பறை, பேசும் பறை, பரிமாற்ற பறை, போர் சொல்லும் பறை, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் பாடும் பறையா இருக்கீங்க. இந்த நேர்காணலே அப்படியே எங்களை வந்து ஆட வச்சிட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ளார. ஆமாம், நான் வந்து பேச மாட்டேன், பறை தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ நம்முடைய இந்த பறையை எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? ஏன்னா நீங்க முக்கியமான இந்திய நாட்டுடைய மிக உயர்ந்த பத்மஸ்ரீ உலகம் பூரா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறதுக்கு இந்தியாவா? உலகம் முழுக்க. இது ஒரு சின்ன ஆசையா, பெரிய ஆசை. உலகம் பூரா கொண்டு போகணும். பறையில் உள்ள நுணுக்கங்கள் என்ன? நீ பறையை மட்டும் தொழில் மட்டும் அடிக்கக்கூடாது. அதுக்குள்ள என்ன விஷயங்கள் என்ன இருக்கு, அதையும் வந்து கற்றுக்கு தரணும். அவங்களுக்கு இதோட உயிரை கொடுக்க வேண்டும். இந்த உயிரோட்டத்தை புரிஞ்சுக்கொண்டவர்கள், புரிஞ்சாதான் இந்த கலையை கொண்டாடுவார்கள். அதான் என்னுடைய ஆசை. இதுதான் பிரதமர்கிட்ட இது ஒரு கோரிக்கையாகவும் நீங்கள் வைக்கலாம் இல்லைங்களா? வைக்கலாம். அவர்கிட்ட எப்படி பேச, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவள் எப்படி முதல்ல பேசுறது? இல்ல, உங்களுடைய பறை இசையே பேசல, பேசுறதுனால தானே அவரே விருது கொடுத்திருக்காரு. ஆமா, இது வழிகாட்டியே ஐயா மேடம், கனிமொழி மேடம். கனிமொழி மேடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த விஷயத்துலாம்? இவங்க தானே, இவங்க இல்லாட்டி சின்ன சகமே கிடையாது, பண்ண வேலையே கிடையாது. நம்ம மரபு கலைஞர்களே மேல கிடையாது. நாங்கள் ஏதாச்சும் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமா, அந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வந்தது கனிமொழி மேடம் தான். சமீபத்தில் இன்னொரு இது படிச்சாங்க ஐயா, நான் இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் உங்களுக்கு ஒரு, அதாவது நிறைய 1000 பேருக்கு மேல வந்து கலைஞர்கள் திரட்டி கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். கின்னஸ் ரெக்கார்டு 1000 பேருக்கு பறைய வச்சிருக்கேன். ரெண்டு தடவை பாரஞ்சித்து நடந்த இதுல வந்து பறைகள் 1000 நீல பண்பாட்டு மையத்தில் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல பறைகள் 1000 சொல்லிட்டு வருது பண்ணியிருக்கோம். கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன்.
அது நம்ம தான் எடிட் பண்ணது எல்லாம் வச்சது எல்லாம் வந்து. இப்போ நடிகர் திரு விஜய் சேதுபதி, இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவங்களோட படத்துல பண்ணீங்க தர்மதுரை. அவங்க இது சம்மந்தமா வேற ஏதாவது, ஏன்னா அந்த டைலாக்கே நல்லா இருக்கும், அவங்க தப்பாட்டன்னு சொல்லாதப்பா இதுதான்ப்பா சரியான ஆமாம், ஆட்டம். அவன் உண்மையிலேயே வந்து முதல்ல சீனிராமசாமி நன்றி சொல்லணும். அவன் வந்து ஆசான்னு சொல்லி பண்ணது. நான் விஜய் சேதுபதி சார் சொன்னார், அதுவும் பெரிய விஷயம்தான். அது எல்லாரும் ஆசான் கூப்பிட ஆரம்பிட்டாங்க. ஆசான் என்னன்னே தெரியாத கூப்பிட்றாங்க. ஆசான்றது பெரிய மரியாதை கூட, ஆசான் அண்ணன்றாங்க. ஆனால் ஆசான்றது என்னன்னு தெரியல ஒரு சில பேர்த்துக்கு. ஆசான்னா குரு, குருவுக்கு மேன்மையானவர் ஆசான். அறிவுன்றது ஒன்று, அறிவுக்கு மேலானது ஞானம். இப்போ ஞானம்னு ஞாபகம் வருது நம்முடைய இசை ஞானி திரு இளையராஜா ஐயா. அவருடைய இந்த உயரம், இந்த அதாவது மரபு கலைஞர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு மேலே நம்ம தெரிய வர்றதற்கு மிக முக்கியமாக அவருடைய இசை, கிராமங்கள்ல இருந்த இசையை இன்னைக்கு சர்வதேச அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுலாம் அவருடைய பாடல்கள் கேட்கிறப்ப அவருடைய அடியெல்லாம் வெத்தலை வெத்தலை வெத்தலையோ டாக்கிறது 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 டாக்கிறது. அந்த அடியெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அடி, அதெல்லாம் பெரும்பறையில் அடிக்கணும். அது சரியான அடி, அது உண்மையான ஈஸியாக கொடுத்துருக்காரு. இதில் உண்மையான சின்பறை பெரும்பறையில் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு. அவர் அந்த வாத்தியங்கள் மூலமா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ல இப்பெல்லாம் இல்லை. அவர் வழியில் தான் நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கலாம். அவர் தான் வந்து முன்னாடி அவரெல்லாம் சொல்ல முடியுமா, அவர் எங்கேயே கொண்டு விட்டார். அதனால ஐயா எங்களுக்கு குருநாதர், எங்களுக்கு குருநாதர் கூட எங்களுக்கு ஜாம்புவான் நம்ம சொல்லலாமா. நம்ம இசை புயல் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நிறைய படங்கள்லயும் பயன்படுத்தியிருக்காரு இல்லைங்களா? நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி சிறப்பா கையாண்டிருக்கு? இது வந்து யார் வாய்ச்சாலும் என்னையா பறைதானே, யார் வாய்ச்சாலும் சிறப்பாக வாசிக்கிறேன். அவங்களுக்கு முதல்ல நான் வந்து கையெழுத்து கும்பிடுக்கணும், வணங்கணும். ஏன்னா வந்து பறை வந்து ஒழிக்குதுன்னா வந்து இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிய போய் தானே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச போய் தானே அவங்க வைக்கிறாங்க. ஆமாம், அதில் சும்மா விஷயம் முடியாது. இப்போ வந்து இதை அடித்த உடனே வந்து சில பேர் ஆட மாட்டாங்க வைக்கப்பட்டுக்கிட்டு, ஆனால் உள்ளேயே சொல்லும் இப்படி இருந்தால் அப்படியே விடுவாங்க. இப்போ நாங்கள் ஆட முடியாத ஒரு சூழ்நிலை தான். அந்த இதெல்லாம் எல்லாம் அடக்கி வச்சிருக்கோம். ஆமாம், வீட்டுக்கு போய் தான் ஆடணும். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்க வந்து. ஆமாம், இப்போ பெண்கள்லாம் வந்து எவ்வளவு சந்தோஷமாக படிச்சுதான் பயங்கரமாக. பெண்கள்லாம் வந்து எங்களுக்கே வேலை அவங்க வந்துடும், உங்களுக்கு அவன் வந்தால் நாங்கள் வேலை முடியாது, வீட்டில் தான் வேலை வைக்கணும் போலுங்க. அப்புறம் அவங்க வீட்டுல ஏதாவதுனாலும் இதுலயே திட்டுவாங்க, உனக்கு பாரு நீ ஒழுங்கா இது பண்ண சட்டி கொண்டு போதாய் அப்படிம்பாங்க. பாத்திரத்திலே இது பண்ணாங்க, ஒழுங்கா வேலைக்கு போ, ஒழுங்கா குழந்தைய. அது வேற பயமா வேற இருக்கு அவங்க கருத்தாலும். அது வேற, அது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கு இல்லைங்க ஐயா ஆண் அப்படின்னு. இதுலயே வந்து ஒரு படகு வீச்சுன்னு வச்சிருக்கேன், பறையிலேயே படகு வீச்சு உருவாக்கி கண்டுபிடிச்சிருக்கேன். இதுலயே தற்காப்பு கலையாகவும் பயன்படுத்தலாம் இது. ஆமா, தற்காப்பு கலைன்னா எப்படி சொல்றீங்க? இப்போ அடிச்சு ஆடும்போது ஒருத்தங்க எத்தும்போது ஒருத்தங்க வந்து தடுக்குவோம்ல. ஆமா, இப்போ எத்தும்போது உட்காந்து தடுப்பி விலகிறது புரியுது. அந்த மாதிரிலாம் உருவாக்கியிருக்கேன். ஆமாம், அது வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது வந்து. ஆமாம், அது நேசிச்சாட்டா அது எங்கேயும் கொண்டு வரும். இந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்கீங்க, உலகம் போற்றக்கூடிய ஒரு கலைஞரா உயர்ந்திருக்கீங்க. சின்ன வயசுல அப்பாவுக்கு பயந்து அம்மாவை தேடி போயிருந்திருக்கீங்க. இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? அம்மா அப்பா அவங்கெல்லாம் இந்த விருது வாங்கினதை எப்படி அவங்க உணர்றாங்க? உண்மையிலேயே வந்து எங்கள் ஐயாவும் எங்கள் அம்மாவும் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கு. அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் இருந்தாலும் இப்போ ரொம்ப வந்து அவங்களாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. எங்கள் ஐயா பேர் ராமையா, எங்கள் அம்மா பேர் பந்தானம். என் கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒன்று இந்திராணி, இன்னொரு தங்கச்சி பேர் விஜயலட்சுமி, இன்னொரு தங்கச்சி பேர் ஜெயந்தி. நாங்கள் 5 பேர். எனக்கு என் பிள்ளைங்க, என் மையன் வந்து பறை வாசிக்கிறான். ஒரு பொண்ணு வந்து கோயிலில் கபாலீஸ்வரர் கோயிலில் விளாக்குறாங்க. ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு, முதல் நிலை பட்டதாரி. வீட்டிலே படிக்குது. ஆமாம், அது ஒரு இது இருக்குது. ஆமாம், அதே மாதிரி எங்களுடைய வந்து ரொம்ப உதவி பண்ணது சித்தி ராணி சித்தி, அப்பா சித்தப்பா பாண்டியன், பிரபு சிவா சட்டையை தான் எனக்கு அவ்வளோ கஷ்டம். அவங்க தான் சட்டையெல்லாம் கொடுப்பாங்க, சட்டை தவசெல்லாம் போட்டு பேண்ட்லாம் கொடுப்பாங்க, நான் போட்டு வந்தா பண்ணுறது அவ்வளோ பெரிய இது. அப்புறம் அது எப்படி இதுக்குள்ளே போனேன்னா, அந்த இதுக்குள்ளே வந்து முழு பரிட்சை அன்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து எங்களுக்கு ஆட தெரியாது. சேவன் வாத்தியார் பறையை கொடுத்தாரு, ஆட்டங்கள் சொல்லி கொடுத்தது கட்டப்பாசு வாத்தியார். அப்புறம் வந்து மலைச்சாமி என்ற ஒரு அண்ணன், அவர் டீமில் தான் நாங்கள் கலைக்குழு தான் இருக்கோம், அம்பேத்கர் கலைக்குழு, அவர் கலைக்குழுவில் இருக்கோம். அப்போ எங்கள் ஐயாவை வந்து அந்த டீமில் தான் நாங்கள் இருக்கோம். அடியில் வந்து சொல்லிக் கொடுத்தது அவர் தான். தேட்டருக்கு கூப்பிட்டு போவார்.
கையில் பிடிச்சி போகும்போது முன்னாடி உட்கார வச்சுக்குவார். படத்தை போட்டுக்கும்போது பாட்டு போடுவாங்கள்ல, பாட்டில் வர இசையை வந்து அடிய சொல்லுவார். சொல்லுவார், இல்லைன்னா தொடையில் அடிப்பார், அடிச்சு கொடுப்பாரு. அப்படி இதில் உருவாக்கி விட்டவர். அந்த மாதிரி ஒருத்தர் நல்லா அடிப்பேன், அவர் நல்லா அடிக்க மாட்டேன், எண்ணிதான் வையுவார். ஏன் இப்படி வந்தாருன்னு இப்போ தான் தெரியுது விஷயம். ஒரு ஜாக்கி சான் படத்தில் வந்து ஒரு கால் தரத்தை போட்டு போடுற மாஸ்டர், அந்த கால் தரத்தை பார்த்து பழவாப்பில் இல்லை, அதே மாதிரி தான் என்னை உருவாக்கியிருக்காரு ஐயா. அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பெரிய முதல் அவரெல்லாம் இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வந்து. இந்த விருதை யாருக்கு சமர்ப்பிக்கிறீங்க ஐயா? அந்த விருது வந்து முதல்ல வந்து சேவன் வாத்தியார் தான் அமைச்சிக்கணும். முதல்ல அவங்க பறை இல்லாட்டி கிடையாது, நான் கிடையாது, பறைக்கு தான் முதல்ல எங்கள் ஐயா சேவன் வாத்தியார் இல்லை. ரெண்டாவது வந்து இந்த பறையை வளர்த்து கொண்டு இருக்கும் மரபு கலைஞர்களையும் நம்ம நாட்டு பறை இசை கலைஞர்களுக்கும் வந்து சமர்ப்பிக்கிறேன். அதேமாதிரி உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பறையை உயிர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நிறைய வேலை இருக்குது. ஏன் இதை பறையை கொடுக்குறாங்க? அந்த கலை நம்ம மரபு கலையை வந்து நேசித்து அவங்க உயிர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முதல் வந்து சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ தான் நாங்கள் போக முடிஞ்சிச்சு. பறை கொண்டு போயிருக்கு, பறை தான் கொண்டு போயிருக்கு. இப்போ பறை இப்போ வெள்ளை நாட்கள் கூப்பிடுக்கிறாங்க, வர்றாங்க. நேரத்தில் லண்டன் போகிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம், நம்ம நாட்டை அடிமைப்படுத்தின ஒரு நாட்டுக்கு முன்னாடி போய் இன்னைக்கு கம்பீரமாக இதை வந்து இன்னும் கொண்டு போய் சித்திர வைக்கணும். இன்னும் வந்து இதோட மரியாதை பயங்கரமாக போகுது. இது பழசை கண்டுபிடிக்க, பழசை உருவாக்குறோம், இது உருவாக்குறோம். பழசு போனதை தோண்டி எடுக்கிற மாதிரி புதையல் மாதிரி தான். புதையல் மாதிரி தான். இப்போ அகழ்வாராய்ச்சி இது பறை ஆயிடுச்சு, பறையாராய்ச்சி. இதை நாங்கள் வாசிக்கணும் எப்படிங்க? பெருசாக ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும் எப்படி வந்து ஏன் இப்போ ஒன்றும் அப்படிங்க மடக்கிங்க 2 வரைக்கும் விடுங்க. ஆமாம், இதை இங்கே அடிக்க அடிக்க. ஃப்ரீயாக இருக்கா? பிடிக்க கூடாது. இதை வந்து ஃப்ரீயாக அப்படியே. ஆமாம், இப்படி அமுக்கக்கூடாது. இந்த விரல் ரொம்ப தூக்கக்கூடாது, இதுக்குள்ளே இருக்கணும். விரல் ரொம்ப தூக்கக்கூடாது, இப்படி கேப் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே அடிக்க. இந்த இதை வேலை செய்யணும், அப்படி போயிட்டே இருக்கணும். கையை நீட்டக்கூடாது, இந்த விரல் இருக்குல்ல, வளைக்கு பிடிக்கணும். இந்த மடக்கி அப்படி இப்படி ஃப்ரீயாக லைட்டாக கொடுங்க, ஓப்பன் கொடுங்க. அப்படி அடிக்கலாம். தக்கு குத்தா, தக்கு குத்தா, 1 தக்கு தா. முதல்ல வந்து அடியை மாதிரி சொல்லணும். தக்கு குத்தா, தக்கு குத்தா, தக்கு குத்து சொல்லணும். முதல்ல சொல்லணும். 1 அடி உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா கை மூவ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணா தான் வர முடியும். கை மூவ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். புரியுது. கை முதல்ல வர வைக்கணும். எது சின்னதா தான் நடக்க முடியும், எது நிக்கல நடக்கிறது. அது மாதிரி தான். சூப்பருங்க, தொடர்பே சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்குங்க. என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த விருது வாங்கின ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு நேர்காணல் பண்ணோம் அவங்கள அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது. பொதுவா நல்லபடியா எடுக்கணும் அப்படின்னு. இங்க வந்த உடனே இவ்வளவு நேரமும் உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற எல்லாமே ஒரு மருத்துவம் பார்த்த மாதிரியே இருந்தது. அப்படியே நம்மளை எல்லாத்தையும் மறக்கடிச்சு அந்த இசை எங்கெங்கேயோ நம்மளை கொண்டு போய் இசைக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல், நம்முடைய வரலாறு, நம்ம தமிழர்களுடைய, இன்னும் சொல்ல போனா எளிய மக்களுடைய பண்பாடு என்ன, உலகம் முழுக்க அவங்க எப்படி மக்களா இணைஞ்சிருந்தாங்க, இயற்கையோடு இயற்கை அப்படி இணைஞ்சிருந்தாங்க, பல விஷயங்களையும் உங்களுடைய அனுபவத்துல இருந்து போதிக்கணும்னே எதுவுமே சொல்ல, இயல்பா நீங்க சொன்னதுல இருந்தே நிறைய நம்ம கத்துக்கிட்டோம். இந்த பறை இசையை நம்ம எந்த அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டு போகணும், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறதையும் உங்க மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஆட்சியாளர்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டு அதான் முக்கியமான ஒரு விருது கொடுத்திருக்காங்க, கலைஞர்களை மதிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த கலையை எல்லா பக்கமும் கொண்டு போறதுக்கும் எல்லா மக்களும் கலைஞர்களா மாறுவதற்கும் அவங்க நிச்சயமா முயற்சி செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். ஒரு சூப்பரான ஒரு நேரம் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. ஒரு இசை நேர்காணலாகவே இருந்தது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு மனமார்ந்த நன்றிகள். நன்றி 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 நன்றி, அனைவருக்கும் நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.